தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்புங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம். அதை திருப்புங்கள். திருப்புகிற பொழுது அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்படி ஆண்டவர் நேர்த்தியான ஒரு வசனத்தை ஆண்டவர் இந்த மாதத்துக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். நல்லா வாசித்து பாருங்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, எப்படி போட்டிருக்கு? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியாய் தெளிவாக இருக்கிறது இந்த வசனம். ஏப்ரல் மாதம் முழுக்க நம்ம என்ன பண்ணணும்? மறுபடி வாசிக்கணும், மனதில் வைத்து சிந்திக்கணும். 5 பகுதி இருக்கு பாருங்க. சம்பூர்ணமாக சாப்பிடுவீங்க, திருப்தி அடைவீங்க, அவர் அதிசயமாக நடத்தி வந்தாருங்கிறத உணர்வீங்க, அவருடைய நாமத்தை துதிப்பீங்க. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, 5 விஷயங்கள் அதில் இருக்கிறது. இது எல்லாம் நமக்கு நிறைவேறும். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது நம்ம சபை மக்களை நேசிக்கும் போது தெளிவாக கொடுப்பார், திட்டமாக கொடுப்பார். அந்த வசனத்தை வாங்கும்போது பெற்றுக்கொள்ளும் போது மனசுக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆண்டவரே இது எவ்வளோ, அதை கன்ஃபார்ம் பண்ணுவார் பல விதத்தில். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சபை ஜனங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். தேவனுக்கு மகிமை. பாருங்கள் எப்படி போட்டிருக்கு? சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். You shall eat in plenty and be satisfied and praise the name of the Lord your God. இன்னும் wondrously அப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கணும், யோசிக்கணும், தியானிக்கணும். பிரித்து என்ன பண்ணணும்? நீங்கள் இதை தியானம் பண்ணி நீங்கள் அதை டைஜஸ்ட் பண்ணணும், தியானிக்கணும். அப்போ அது அப்படியே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்முடைய சபையில் 100க்கு 100 நிறைவேறும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனித்து பாருங்கள். தேவனுக்கு மகிமை. திருப்தியாக சம்பூர்ணமாக உங்களை எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்க? சாப்பிடுன்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிற விதத்தை பார்த்தாலே பழைய ஆட்களுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கணும். அந்த வீட்டு குடும்ப தலைவர் வந்து உட்காரும் போதே அவர் அதுக்காக மனைவி என்ன பண்ணுவாங்க, அல்லது வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அப்படியே அங்கிட்டு ஓடுவாங்க, அந்த பக்கம் ஓடியாருவாங்க. அது வைக்கணும், எல்லாம் ஒன்று விடாமல் வைக்கணும், வரிசையாக வைக்கணும், முதல்ல தண்ணி வைக்கணும். இதெல்லாம் பழைய மெத்தடு, பழைய ஆட்களுக்கு தான் இது பொருந்தும். ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்? அப்படியே போட்டு என்ன பண்ணணும்? கையில் கொடுக்கணும், நின்றுக்கிட்டே என்ன பண்ணுவார்? சாப்பிடுவார். பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவார். இது இந்த காலம். இது ஃபாஸ்ட்டு. அது சம்பூர்ணமாக சாப்பிட்றது. இதில் 2 பேருமே திருப்தி அடைஞ்சிருவாங்க. அந்த காலத்தில் நாங்களும் திருப்தி அடைஞ்சிருவோம் சாப்பிட்டு. இந்த காலத்தில் இருக்கவங்களும் அப்படியே அரைகுறையாக சாப்பிட்டு அப்படியே இப்போ சாப்பாடு காலையில் கட்டி கொடுத்தா கேர்ள்ஸ், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அப்படியே திருப்பி சாயங்காலம் கொண்டு வருவாங்க. அம்மா முக்கிட்டு அதை செஞ்சு போட்டு வச்சு திருப்பி வந்துடும். இன்னும் பார்க்க போனாக்க சிலர் என்ன பண்ணிடுவாங்க, காலையில் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், ஏன் காலையில் சாப்பிட முடியல அப்படின்னு யோசித்து பாருங்களேன். மத்தியானம் பசிக்குது, ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிடும் போல இருக்குது, நைட்டு நல்லா பசிக்குது, ஏன் காலையில் மட்டும் பசிக்கல? பெரிய கேப் நைட்டு தான். அதனால தான் நம்ம பிரேக் ஃபாஸ்ட் அப்படி சொல்கிறோம். பெரிய கேப் நைட்டு தான். அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் சாப்பிட 3 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வயிறு பசிச்சு முடிச்சிடும், வயிறு மரத்து போயிடும். நீங்கள் தண்ணி தாகமாக இருக்கணும், குடிச்சிடணும். உடனே குடிக்காமல் கொஞ்சம் தண்ணி இல்லை குடிக்கலாம் விட்டிங்கன்னாக்கா அப்புறம் தண்ணி தாகம் முடிஞ்சு போயிடும், அது மரத்து போயிடும். சாப்பாடு அப்படி தான் முடிஞ்சு போயிடும். யூரின் போகணும், பாத்ரூமுக்கு தோணுது, அவசரமாக போகணுன்னு தோணுது. அப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை,
நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் யூரின் போகணுங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இது எல்லாம் கெடுதி, இதெல்லாம் கெடுதி. அப்படி தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்றீங்க? நல்லா சாப்பிடுவீங்களா? நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லேந்தர் தான் முதல்ல கை தூக்குறாப்புல. ஒரு நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவார். நிறைய கொஞ்சம் பேர் தான் நல்லா திருப்தியாக சாப்பிடுவேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு நான்வெஜ்ஜு பிடிக்குமா வெஜ்ஜு பிடிக்குமா? என் வயசில் இருக்கவங்களுக்கு வெஜ்ஜு தான் பிடிக்கும். அது பிடிக்குதோ இல்லையா அதுதான் பிடிச்சாகணும். வேறு எதுவும் பிடிச்சுன்னா வம்பா போயிடும். அப்படியே பழகிட்ட பிற்பாடு எனக்கெல்லாம் சுத்தமாக என்ன பண்ண முடியாது. என்னால் நான்வெஜ்னால் ஒரு பீஸ் தான், அதுக்கு மேலே முடியாது. டீக்கு சர்க்கரை போட்டு சாப்பிட முடியாது, கூடாது. அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்ட நாட்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை கூட இருந்தாலும் அது நாக்குக்கே என்ன பண்ணலை, அது பிடிக்கல. நம்ம நாக்கை நம்ம எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். உப்பை கம்மியாக போட்டு சாப்பிட்டு பழகிட்டால் அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு பலருக்கு தெரியாது. உப்பை கம்மியாக போட்டு அரை உப்பு போட்டு ஒரு 6 மாதம் சாப்பிட்டீங்கன்னா அதுலேயும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளார ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்போ மறுபடியும் 6 மாதம் கழித்து நீங்கள் முன்னாடி சாப்பிட்ட அளவுக்கு உப்பை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த பதார்த்தமே பிடிக்காது. இப்படியே நிறைய சொல்லிட்டு போவேன். இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு பந்தி கொடுத்து அனுப்புனா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மனுஷனாக இருக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பழசு பாஸ்டர். இப்போலாம் நீ ஏது நேரம் தண்ணி குடிக்க, கிட்னி போயிடும். பரவாயில்ல, நான் 40 வயசில் காலி ஆயிரும், அப்புறம் சீக்கிரமாக எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் அவர் எடுக்க மாட்டார். அப்படி தான் நம்ம இஷ்டமாக நம்ம சாவுறது. யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம உடம்பு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய உழைக்க முடியும். வயிறு பெருசாக போயிடக்கூடாது. என் வயசுக்கு பெருசாக போனால் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லை. உங்கள் வயசுக்கு வயிறு பெருசாக போகக்கூடாது. பட்னி கடந்துட்டு சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம் ஆகி வயிறு பெருசாகிடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, இது போதும். இந்த உலகத்திலேயே யார் நல்லா சாப்பிட்றாள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்குலாம் தெரியும், நார்த்து கொரியாவில் ஒருத்தர் இருக்கிறார், கிம் ஜாங் உன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ நிறைய பேருக்கு தெரியும், நார்த்து கொரியாவோட அதிபர் அவர் தான் இன்றைக்கி நிலைமையில் சாப்பாடு விஷயத்துக்காக அதிக கோடிகளை செலவு பண்ணிக்கிறவர். அவரை ஃபாலோ பண்ணி நம்ம மோடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணார். நம்ம ஆளுகளுக்கு வராது, அதெல்லாம் வராது. அவர் பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்கிறான், வாழ்ந்தால் யார் மாதிரி வாழணும், அதிபராக இருக்கணும். நாங்கள் எத்தனையோ பெரிய பெரிய சவுதி, துபாய் அங்கே இருக்கிற அந்த கிங்காக இருக்கிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அதிபராக இருக்கிறவங்கெல்லாம் இருந்தால் அந்த கிம் கீதோம் இருக்கார். கிம் கீதோம் இல்லை, கிம் கீதோம் நல்ல மனுஷன், சவுத் கொரியாவில் இருக்க பெரிய பாஸ்ட், அவர் பெரிய வாயில் வந்துருச்சு. கிம் ஜாங் உன் அவர் என்னதான், அவர் தான் சாப்பிட்றவர், பயங்கரமாக சாப்பிடுவார். அவர் சாப்பிடுவார்னா ரொம்ப காஸ்ட்லி, பயங்கர நிறைய சாப்பிட மாட்டார். அதனுடைய விலை அதிகம். உலக நாடு பூரா அதுக்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டு, 100 பேர் சேர்ந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்தந்த ஊரில் இருக்கிற சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து எது பெஸ்ட்டுன்னு ஆராய்ச்சி பண்ணி அப்படி அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி தான் அவர் சாப்பிடுவார். அப்புறம் அதே போல் அவர் குடிப்பார். அந்த குடிக்கிற அந்த மது கோடிகள் பெறும், அவ்வளோ விலை கொடுத்து வாங்கப்படுகிற அந்த மது அதெல்லாம் குடிப்பார். ஆனால் அந்த தேசத்தில் ஒருத்தன் கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லி முடிய குடிக்கவே, இது என்னங்க நியாயம்? இவர் ஊரே குடிக்கிற, அந்த நாடே குடிக்கிற மொத்த பணத்தை எடுத்து என்ன பண்ணிடுறாரு, இவரே குடிச்சிடுறாரு. அது அவ்வளோ காஸ்ட்லி, குடிச்சு முடிச்சிடறார். ஊருக்குள்ளார தேசத்துக்குள்ளார எவனாவது குடித்தான் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டால் கழுத்தை என்ன பண்ணிடுவார், துண்டாக்கிறார். இதெல்லாம் எதுக்கு? அவர் முடி வெட்டியிருக்காரு பார்த்தீங்களா, ஹேர் ஸ்டைலு, அவர் வெட்டி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பார்பர் முடி வெட்டினான்னு சொன்னால் வெட்டிக்கிட்டவனும் செத்தான், வெட்டினவனும் செத்தான். எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? நாடு எதுக்காக இருக்குது அப்படின்னு நேருக்கிட்ட கேட்டாங்க. இந்தியா தேசம் எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு நீ கேட்காத, நீ தேசத்துக்காக என்ன பண்ணின அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்லிட்டு போனார் நம்ம தேசத்துக்கு. ஆனால் கிம்கிது எப்படின்னாக்க அவர் ஒருத்தருக்காகத்தான் அந்த நார்த்து கொரியாவே இருக்குது. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொண்ணை தான் அடுத்து அதிபராக்கணும் தனக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்த்துட்டு இருக்கார். ஆனால் அந்த பொண்ணு நிறைய ஒழுங்கு, எல்லாவற்றிலும் காலையில் எழும்புறதுலேருந்து மீதி எல்லா காரியமும் நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. அதற்கு சோதரம் அது போட்டோம்.
அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாரு, சம்பூர்ணமாக சாப்பிட்றார். அப்போ பைபிளில் யார் சம்பூர்ணமாக சாப்பிட்டா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். நீங்கள் எல்லாருமே சொல்லிடுவீங்க யாருன்னு சொல்லிட்டு. சாலமோன் தான். என்னை காட்டிலும் துரிதமாக சம்பாதிக்கத்தக்கவன் யார், என்னை காட்டிலும் சம்பிரதமாய் சாப்பிடத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாலமோன் சொன்னது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்கள். எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லாம்? என்ன சாப்பிட்டா பிடிக்கும்? கிம் ஜாங் உன் அவர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பார்ப்போமா? அதுக்கு எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. அவர் கிடைக்கிறாருப்பா, அவருக்கு விவரம் கட்டவர். நாக்கு அவர் அப்படி டியூன் பண்ணியிருக்காரு. நாங்களாம் என்ன டியூன் பண்ணியிருக்கிறோம்? முந்தின நாள் வச்ச மீன் குழம்ப அடுத்த நாள் காலையில் சுட சுட சோறை நல்லா வேக வச்சு எடுத்து போட்டு அதில் அந்த மீன் குழம்பை ஊற்றி நாங்கள் சாப்பிட்டோம்னா அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஆட்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. பழைய சோறு காலையில் இருந்துச்சு, பழைய சோறை போட்டு நல்லா அமுக்கி புழிஞ்சு நல்லா உப்பு போட்டு இப்படி பண்ணிவிட்டு ஒரு உருண்டை உருட்டி இந்த கையால் நடுப்புற ஒரு சின்ன பள்ளம் போட்டு அதுக்குள்ளார அந்த மீன் குழம்பையோ புளி குழம்பையோ கொஞ்சம் ஊற்றி அப்படி போட்டால் பாரு, கிம்மு அந்த கிம்மு என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, சாலமோனே என்ன வந்து பாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்காக, நம்ம இஷ்டம், இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் பைபிள் அவங்க இந்த வசனத்தை ஏன் வந்து யோவேல கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்க, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சாப்பிட கஷ்டம். அப்பப்போ யுத்தம் வரும், அவங்க உணவு கிடைக்காத அளவுக்கு போயிடுவாங்க, தண்ணி கிடைக்காது, உணவு கிடைக்காது, அப்படி கஷ்டத்துக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அவங்க தப்பு பண்ணதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு அந்த தண்டனையை அனுமதிச்சார். இல்லாட்டி இப்படி அனுமதிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் போயிடுச்சு. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, என்ன நடந்துச்சுனாக்க, ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தேவன் மனம் இறங்கி எப்படியாவது அவங்களுக்கு உணவு கொடுத்துருவார். அப்போ தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை செய்யும்போது ஆண்டவர் செய்தார், இனியும் செய்வார், இப்போ செய்ய போகிறார், இனியும் செய்வார். அதை தான் முக்காலத்துக்கும் சேர்த்து தான் அவர் சொன்னார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ஆண்டவர் நம்ம எப்படி நடத்தினார் நம்மளை நிறைய பேருக்கு ஞாபகமே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா தான் அப்போ கவலைப்படுறீங்க, என்ன ஆண்டவரே அப்படிங்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை உணர்ற ஒரு இருதயம், நன்றி நிறைந்த இருதயம் நம்மள்ட்ட அநேகருக்கு, எல்லாரையும் சொல்ல அநேகருக்கு இருக்கிறதே இல்லை. அதை தான் உங்களை அதிசயமாய் நடத்தினார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இதை உணர்ந்துட்டாலே என்ன நடந்துடும், அவருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிச்சிடும். பாட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், வாய்க்குள்ளார மனசுக்குள்ளார இருந்து வெளியில் வரும், துதிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படி சொல்லிட்டு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லைன்னு சொன்னார். இந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில் நிறைவேறும், என் குடும்பத்தில் நிறைவேறும். அது நிறைவேறும்போது, அதை பார்க்கும்போது, கேட்கும்போது, நான் அதை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் நம்புகிறேன், 100க்கு 100 எனக்கு நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் பார்க்கலாம். சோதரம். இந்த முதல் பகுதி உணவு சரீர பிரகாரமாக அதை பற்றி பார்த்தோம். ஆனால் இது ஒரு மறைபொருள், இது நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி தான் இந்த நாட்களில் நம்ம இதை தியானம் பண்ண வேண்டும். ஒரு மறைபொருள் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்துலையும் லூக்கா சுவிசேஷத்துலையும் எடுக்க வேண்டாம், நமக்கு நல்லா தெரியும். 4 ரெண்டுலேயுமே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. லூக்காவிலேயும் 4 மத்தேயுலேயும் 4 என்ன போட்டிருக்குன்னு சொன்னாக்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு சோதரம். நல்லா யோசித்து பாருங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையினால பிழைப்பான், வசனத்தினாலே பிழைப்பான். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியினாலே, ப்ராமிஸ்னாலே அந்த ப்ராமிஸ் நிறைவேறும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அங்கே என்ன போடப்பட்டிருக்குது, மே த லார்ட் யுவர் காட் அக்செப்ட் யூ அப்படி போட்டிருக்கு. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கிருபையாய் இருப்பாராக, என்னை அங்கீகரிப்பாராக.
இந்த வார்த்தையை வருஷம் ஆரம்பிக்கும் போதே கொடுத்தார். பிடிச்சு கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அறிக்கையிடுங்க பிரியமானவர்களே, விசுவாசிங்க. இந்த வருஷம் நமக்கு போதும். அவர் நம்மளை அங்கீகரித்தால் போதும், அவர் நம்ம மேல கிருபையா இருந்தால் போதும், அவர் நம்மை அரவணைத்தால் போதும். மீதி காரியங்கள் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. மறுபடியும் ஒருத்தர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி விடுவோம். இந்த முதல் பகுதி சம்பூர்ணமாக சாப்பிடுவோம், சம்பூர்ணமாக சாப்பிடுவோம், அதை பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் அது என்ன மறைபொருள்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் வார்த்தை, வசனம், நம்ம கொடுக்குற வாக்குறுதி, இதனால நம்ம பிழைக்க முடியும். வேற எந்த சூழ்நிலையுமே சரியில்லாமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தையினால பிழைக்கலாம். சாப்பிட ஒன்றுமே இல்லாட்டியும் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில புறப்படுற வசனம், வார்த்தை, அதுலேயே நான் பிழைச்சிருவேன். என் குடும்பம் பிழைக்கும், என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க பிழைப்பாங்க, எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாம் வசனத்தை பிடித்து கொண்டு முன்னேறுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்கே சொன்னார்னு பார்த்தாக்க உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்படி போடப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லியிருக்கிறார்? இந்த வார்த்தையை எப்போ சொன்னார் ஆண்டவர்? ஜனங்க வறட்சியில் வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, வனாந்தர பாதையில், அப்போ சொல்லியிருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிற பொழுது அவர் என்ன பண்ணாராம், இப்படி சொல்கிறார், சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து அப்படின்லாம் போட்டிருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்புங்கிறது உணர்றதுக்காக அப்படி செஞ்சாராம். அதனால தான் ஒரு வரி நீட்டாக போட்டிருக்கு, உன் இருதயத்தை நீ அறியும்படி. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பசி வரும்போது, வருத்தம் வரும்போது, நெருக்கம் வரும்போது என் இருதயம் என்ன சொல்லுது, என் இருதயம், உன் இருதயத்தை நீ அறியணுங்கிறதுக்காக தான் உனக்கு பசி போட்டேன், அதுக்கு தான் பட்னி போட்டேன், அதுக்கு தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறார். வனாந்தர பாதையில் வரும்போது இதெல்லாம் உனக்கு செஞ்சேன், உன் இருதயத்தை நீ அறியணும். என் இருதயத்தை நான் என்ன அறியறது? நான் யாரு, என்னை நடத்திட்டு இருக்கிற ஆண்டவர் யாரு, தேவன் யாரு அப்படின்னு நான் அறியணும். நான் அறிந்தால் என்ன பண்ணுவேன்? என் குறைகளை, குற்றங்களை நான் அறிக்கையிடுவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அப்போ தான் பார்ப்பார், என் இருதயத்தை நான் அறிஞ்சிட்டேன், என் இருதயம், நான் யாரு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு அப்படின்னு என் இருதயத்தை நான் அறியும் போது அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான். எப்படி ஆசீர்வதிப்பாரான்? நம்ம இருதயத்தை நம்ம அறிந்து நம்ம தாழ்த்த ஆரம்பித்து விட்டாக்க அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரான்? மனுஷன் அப்பத்தினாலே அல்ல, நீ கேட்டது அப்பம், உன் பசி தீர்றதுக்கு கேட்ட. அவர் ஒரு வார்த்தை சொல்வார். வார்த்தை சொல்லும்போது மண்ணா தானே வந்து என்ன செய்யும்? விழும். நீ பயிரிடலாம் வேண்டாம், மண்ணா தானே வந்து விழும், காடைகள் தானே வந்து விழும். தண்ணீர் கேட்டால் என்ன பண்ணும்? இயற்கையாக நடக்கிற காரியம் இது கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை நான் நடத்துவேன். அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும், அப்படிதானா? கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும். என்னப்பா ஒரு இடி முழக்கம்? சரி, பரவாயில்ல, அது போட்டுட்டோம், நான் இப்படி கையை சரியாக பிடிச்சா சரியாயிரும். பாருங்க, கற்பாறையிலிருந்து அப்படியாய் கண்மலையிலிருந்து நீர் ஊற்று வரும், அங்கே காடைகள் வரும். இப்படி நான் உன்னை நடத்த முடியும், இப்படி தான் என்ன, இது செய்ய ஆண்டவர், அது செய்ய ஆண்டவர் அப்படின்னா ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. நம்ம பங்கை நம்ம அறிந்தால் போதும், அவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அவர் யார் என்று நமக்கு தெரியணும். ரெண்டாவது, நான் யார், எந்த இடத்துல தவறுகிறேன், இதை மாத்திரம் நான் சரி பண்ணிட்டா போதும். சரியா இருக்குப்பா, இதை மாத்திரம் நான் என் இருதயத்தை மாத்திரம் நான் அறிஞ்சிட்டா போதும். அப்படி அதை அறிந்து விட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், அவர் செய்கிற அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் ஆண்டவர் நம்மை பிழைக்க வைப்பார் என்கிறது தான். அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வசனம் என்று முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம், இதை நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணி கொள்ளுங்கள். இதை சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆத்த என்ன சொல்லிட்டாரு? நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தேன். உங்கள் பிதாக்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. மன்னாங்கிறது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யாருக்குமே தெரியாது. உங்கள் பிதாக்கள் அறியாதது, உனக்கும் தெரியாதது, அப்படிப்பட்ட மன்னாவை கொடுத்தேன். இப்போ உனக்கு மன்னானா என்னன்னு தெரியும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அனுதின மன்னா அப்படி சொல்லுவோம், வசனத்தை தான் சொல்லுவோம். அதிகாலையிலே அந்த வசனத்தை தேடணும். இல்லாவிட்டால் விடிஞ்சிச்சுன்னா அது உருகி போயிடும். நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த வெள்ளிக்கிழமையிலே மாத்திரம் 2 மடங்கு சேர்க்கலாம். இதெல்லாம் வசனம் வசனம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த முதல் பகுதி சரீர பிரகாரமாக அப்பம் நம்ம சாப்பிட்ற உணவு, அதை பார்த்து முடிச்சிட்டோம். 2வது பகுதி என்ன பார்த்துருக்கிறோம்? வசனம், வார்த்தை, வாக்குறுதி, அதை குறித்து பார்த்துருக்கிறோம். சத்தமாக மறுபடியும் அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. நம்ம வசனத்தை எடுத்து தியானம் பண்ணும்போது நம்மளை ஆண்டவர் ஆவிக்குரியவங்களா மாற்ற. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒரு சிறு புத்தகம் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கேன். அந்த சிறு புத்தகம் அப்பொழுது யோவானை பார்த்து, நீ போய் அதை வாங்கி புசி அப்படின்னு சொல்லப்பட்டது. சொன்ன பொழுது அப்பவே தூதர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நீ அதை வாங்கி புசி, அது வாய்க்கு அது தேன் மாதிரி இருக்கும். வாய்க்கு அது தேன் மாதிரி இருக்கும், தேனை போல மதுரமாக இருக்கும். ஆனால் வயிற்றுக்குள்ளார போனோன்னு அது என்ன பண்ணும்? ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். பிரிகாஷனாக சொல்லிட்டார். நீ உனக்கு விருப்பம்னா போய் பார்த்துக்கோ அப்படின்ட்டார். அவங்க வாங்கி புசிச்சேன், அப்படி போட்டிருக்கேன். வாங்கி புசித்தேன். புசிச்சோட வாய்க்கு அப்படியே கசப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வாய்க்கு ரொம்ப தேனை போல மதுரமாக இருந்துச்சு. சந்தோஷமாக புசிச்சுட்டேன். ஆனால் வயிற்றுக்குள்ளார போன பிற்பாடு அது என்ன பண்ணிடுது? அது அப்படியே கசக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். இது கசக்க ஆரம்பித்து அடுத்த வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்குனாக்க, நீ இப்போ போய் என்ன பண்ணலாம்? நீ மற்ற எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீ அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், அவங்கள ஆவிக்குரிய காரியத்தில் நடத்தலாம். ஒரு 4 நாலேஜ் உனக்கு வந்துடும். நீ என்ன சொல்லியோ அதுதான் நடக்கும், என்ன ஜெபிக்கிறியோ அதுதான் நடக்கும், உனக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும், நீ ஆவிக்குரிய மனுஷனாக மாறிட்ட. ஏன்? வசனத்தை வாயில் சொல்லும்போது அது மதுரம் போல் இருக்க தான் செய்யும். வாக்குத்தத்தம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதுக்கு கீழ்ப்படியும் போது கஷ்டம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மேய்ப்பராக அவர் இருக்கிறார்னா, நான் ஆடாக இருக்கணும்னாக்க ஆடு என்ன பண்ணணும்? ஆடு போல கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத ஆடாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த காரியத்தை மனதில் வச்சு சிந்திக்கும் போது நம்ம கீழ்ப்படிஞ்சா அது கொஞ்சம் கஷ்டம்தான், கசப்பு தான். இந்த அனுபவத்துக்குள்ளே, வசன அனுபவத்துக்குள்ளே கீழ்ப்படிந்து போக ஆரம்பித்து விட்டால் நடக்க போகிறது என்ன? நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுவோம். நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும். தெளிவாக வெளிப்பாடு வரும். இந்த இடத்துல, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு போக போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். 2 காரியத்தை முடிச்சிட்டோம். முதல் பகுதி சரீர பிரகாரமாக அப்பம், உணவு, பசி, தாகம், அது முதல் பகுதி. 2வது பகுதி இதுக்கு மறைவாக இருக்கிறதான வசனம், வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு வசனத்தினாலும் அதில் பிழைக்கிற காரியம் 2வது பார்த்து முடிச்சிட்டோம். 3வது ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சுட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ளரே போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இது நான் அதிகாலை ஜெபத்தில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். கொஞ்சம் பாருங்கள், நம்ம இப்போ சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ 2வது பகுதியை வாசித்து நம்ம தியானித்த பிற்பாடு இப்போ ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பகுதி இந்த நம்மளுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குறுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்போ தான் மாறும். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, முதல் பாயிண்ட்டை மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்களா? என்ன, நான் திருப்தியாக சாப்பிட போகிறோம், நல்ல சாப்பாடு எனக்கு கிடைக்கும் போது அப்படிலாம் அதில் திருப்தி அடைய போகிறேன், அது அப்படி நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? 2வது பகுதி தியானம் பண்ணணும்ல. வசனம், வாக்குத்தத்தம், வார்த்தையினால் பிழைப்போம். அப்பவும் தேவையில்லை, அவர் வார்த்தை சொன்னாலே போதும். அவர் வார்த்தையினாலே, வசனத்தினாலே, வாக்குத்தத்தினால நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு பிழைப்பு, ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தியானிச்சு முடித்தோம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த நினைவோட சிந்தையோட சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் இதை வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த 2 பகுதியும் தியானம் பண்ணி மனசில் வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். உண்மையிலேயே அதில் முக்கியமான வார்த்தை என்னன்னு சொன்னாக்க,
அதிசயமாய் நடத்தி வந்தேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது அதிசயமாக நம்மளை நிறைய நடத்தி இருக்கிறாரு. நம்ம அதை உணரவே மாட்டோம், உணராமல் அப்படியே போயிட்டு இருக்கோம். கஷ்டம் வரும்போது மாத்திரம் கஷ்டம்னு சொல்கிறோம், அதிசயமாக நடத்துறதை நினைக்காம இருக்கோம். இந்த மாதத்தில் நம்மளை ஆண்டவர் நினைக்க வைப்பார். அவர் சம்பூர்ணமாக வேத வசனத்தை தியானிக்க வைப்பார். அது வாய்க்கு கசப்பாக தான் இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு கசப்பாக தான் இருக்கும், வாய்க்கு அது தேனை போல தான் இருக்கும். ஆனால் அந்த பாதையில் போன பிற்பாடு நான் ஆவிக்குரிய மனுஷனாக மாறிவிடுவேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாறிவிடுவேன். என் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம், வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட குடும்பமாய், ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற குடும்பமாக, ஆவிக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இப்போ நினைக்கும் போது சம்பூரணமாய் வசனத்தை நான் சாப்பிடுவேன், திருப்தி அடை. வசன தியானம் பண்ணிட்டு காலை எழும்பி வரும்போது ஒரு திருப்தி. ஆண்டது தான் பேசினாரு, இதை தான் என் மனசுக்குள்ள போட்டிருக்கேன். இந்த வசனம் இன்னைக்கு நடத்தும், இந்த வாரத்தில் இந்த வசனம் என்ன நடத்தும், இந்த மாதத்தில் என்ன இந்த வசனம் நடத்தும், வார்த்தை நடத்தும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சம்பூர்ணமாக சாப்பிட்டு விட்டேன், திருப்தி அடைஞ்சிட்டேன், நான் உணர்றேன். அவர் அதிசயமாக எனக்கு எவ்வளோ அதிசயம் செஞ்சிருக்கிறார், அதை உணர்றேன். அதனால நான் அவரை துதிக்கிறேன். அவரை துதிக்கிற துதி என் வாயில் வந்துட்டே இருக்கேன், பாடிக்கிட்டே இருப்பேன், ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய சனம் அப்போ நம்ம என் குடும்பம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஆசீர்வதிப்பார், உயர்த்தி வைப்பார், கௌரவப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஒரே ஒரு தடவை கரங்களை தட்டி கவுதர் நன்றி சொல்லிடலாமா? இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கிட்ட மூன்றாவது காரியத்துக்காக போகலாம். மூன்றாவது காரியம் எங்கே இருக்கிறது? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48, 49. எல்லாரும் திருப்பி கொள்ளலாமா? அதையே நேராகவே பார்த்துருவோம். சோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சோத்திரம் 6ஆம் அதிகாரத்தில் 48 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஜீவ அப்பம் நானே. இன்னொருத்தர் சொல்லாமா? ஜீவ அப்பம் நானே. ரொம்ப தெரிஞ்ச வசனம், மனப்பாட வசனம். சண்டே கிளாஸில் சொன்னால் மார்க்கு கிடைக்கும். நம்ம அந்த அளவுக்கு அதில் பழகிட்டதுனால இந்த வசனத்தினுடைய ஆழம் தெரியாமல் போச்சு, அர்த்தம் தெரியாமல் போச்சு. சின்ன பிள்ளைங்க சொன்னால் யார் மதிப்பா? அதனால் ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அப்போ மன்னா விட அது பெரிய விஷயம். இன்னும் இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுப்போம் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க எப்படி சொல்றார். தான் சரீரத்தை சொல்லுகிறார், தன்னுடைய சரீரத்தை சொல்லுகிறார், தன்னை ஜீவ அப்பம்னு சொல்றார். இதை தொடர்ந்து வாசி. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இதெல்லாம் மனசில் வச்சுட்டு யோசிங்க, பார்க்கலாம். யோசிங்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். இது நல்ல மனசில் பதிய வைங்க, பார்க்கலாம். அப்போனா கர்த்தருடைய பந்தி எவ்வளோ விலையேற பெற்றது. இன்றைக்கு நம்ம பந்தி எடுக்க போகிறோம். இந்த பந்தி எவ்வளவு விலையேற பெற்றது. கர்த்தருக்கு சோதரம். நம்ம பந்திக்கு வரும்போது நம்மளை எவ்வளோ பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். பந்தியை பெற்று தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ அப்பம்னு சொல்கிறார். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படி சொல்லுகிறார். இன்னும் கூட அது முன்பக்கத்துக்கு வாங்க, பார்க்கலாம். 6ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் வேகமாக வாசிக்கிறேன். நித்திய ஜீவன் வளைக்கும் நிலை நிற்கும் போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அப்படி சொல்கிறார். நித்திய ஜீவன் வரலும் அவருடைய மாம்சத்தை நம்ம புசிக்கிறதுனால, அவர் நமக்கு அவருடைய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். மாம்சத்தை புசிக்கிறதுனால நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். இயேசுடைய சரீரத்தை நம்ம புசிக்க அந்த பந்தியில் பங்கெடுக்க நீங்களும் நானும் நித்திய ஜீவன் பரலோக பிரஜைகளாக மாறிவிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உணர்ந்து பந்தி எடுக்கணும். இன்னும் அடுத்தது ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். 32 பின்பக்கம் வாசிக்கிறேன். 32வது வசனம். யாவோ வானத்திலிருந்து
வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பிதா என்ன செய்கிறாரா, வானத்திலிருந்து வந்த அந்த வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். 33 வாசிக்கிறேன் பாருங்க. வானத்திலிருந்து வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். வானத்திலிருந்து இறங்கி நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக மனுஷாளுக்கு கொடுக்கிற அந்த அப்பமே மெய்யான அப்பம், அது என்னுடைய சரீரம்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் 35 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு வாளும் தாகம் அடையான். இப்படி ஆவிக்குரிய காரியத்தை குறித்து இப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கீழே போகலாம் பாருங்க. 41 வாசிக்கிறேன். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லலாம் என்று முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதை பார்த்துட்டோமா? இப்போ வாங்க மறுபடியுமா, ஜீவ அப்பம் நானே என்று 48 சொல்றார். 50 இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதெல்லாம் மனதில் நல்ல பதிய வையுங்கள், பார்க்கலாம். அப்படின்னாக்க இது 3வது பகுதி. முதல் பகுதி உலக பிரகாரமாக உணவு, அதை குறித்து யோசித்தோம். நம்ம இதெல்லாம் வாசித்து முடித்த பிற்பாடு நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை மறுபடியும் அறிக்கையிட்டு பார்க்கலாமா? நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்தீங்கனாக்க இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லும்போது இந்த 3 வசனங்களுமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இயேசு தன்னுடைய சரீரத்தை குறித்து இவ்வளோ சொல்லிட்டார், இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டார். இதை புசிச்சாக்க நித்திய ஜீவன் உண்டு. மாம்சத்தை புசிக்கலனாக்க, அவர் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ண நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. நான் கொடுக்குற மாம்சத்தை நீங்கள் புசிக்க புசிக்க நீங்கள் நித்திய ஜீவனுக்குரியவங்களாக மாறிடுவீங்க. நீங்கள் உலக மக்களாக இருக்க மாட்டீங்க, இந்த உலகத்துடைய பிரஜைகள் அல்ல, பரலோக பிரஜையாக மாறிடுவீங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் இவ்வளோ சொல்லிவிட்டு தான் அவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அப்படியானா இந்த நேரத்தில் நம்ம இந்த மனநிலைமையோடு கூட நம்முடைய மாதாந்திர வாக்கு தத்துவத்தை சொல்லி பார்க்கலாமா? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பந்தி எடுக்கும்போது உங்கள் இருதயம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குதோ, எந்த அளவுக்கு இப்போ சொன்னதெல்லாம் நினச்சி சிந்திக்கிறீங்களோ, எப்படி கண்ணீரோடு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்ம முடிச்சுட்டு போகும்போது நான் சம்பூர்ணமாக அவருடைய சரீரத்தை சாப்பிட்டேன், நான் சம்பூர்ணமாக அவர் ரத்தத்தை நான் பானம் பண்ணினேன், அது மாத்திரமல்ல நான் அதனால திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். எனக்குள்ளார இயேசு சரீரம், எனக்குள்ளார இயேசு ரத்தம் இறங்கி இருக்கிறது, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இது நாள் வர அவர் தான் என்னை அதிசயமாக நடத்தினார். இனி அவர் நாமத்தை நான் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். என் குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது, அவர் நடத்துவார். எனக்கு அது பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நான் நன்றியில் நிரம்புவேன், துதிப்பேன். என் குடும்பம் வெட்கப்பட்டு போகாது. நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். நீக்கா பாபா ஒரு ஈஷபஹலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நம்ம பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்.
ஆண்டவருக்கே மகிமை. இன்னும் கூட எப்படி ஆண்டவர் இப்படி உடம்ப தன்னுடைய சரீரத்தை இப்படி சொல்றாரு அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. நான் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம், ஆனால் நீங்கள் எடுத்துலாம் கூட பார்க்க வேண்டாம், நான் வேகமாக சொல்லிட்டே போகிறேன், நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் யோவான் 1:1 வாசித்து பார்ப்பீங்கன்னாக்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். காரணம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை யாரு? இயேசு. சொல்லுங்க பாப்போம், அந்த வார்த்தை யாரு? அவரை தான் எழுதும் போது யோவான் மார்பில் சாஞ்சிட்டு இருந்த மனுஷன் அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அவன்கிட்ட சொல்லி கொடுத்தாரு ரகசியமா, யாருக்கும் தெரியாம. அவன் எழுதுறான். எழுதும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்க அக்ரீனில போட்டிருக்கு. நீங்க கத்தோலிக்க பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தார் அப்படி போட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை உயர்தனையில போட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தார். இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அவர் தான் இயேசு என்பதை அந்த இடத்துல யோவான் பதிவு செய்கிறார். இன்னும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அடிக்கடி சொல்கிற வசனம் தான் நீதிமொழியோட புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 27லேருந்து 30 வசனம். எல்லாரும் ஒருத்தர் கொடுத்து வாசித்து பார்த்துருவோமா? நீதிமொழிகள் புத்தகம் எல்லாரும் திருப்புங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அடிக்கடி தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் இதை நம்ம மறந்து போயிருக்கிறோம். இது நம்ம இந்த வசனத்தை அனுபவிக்கலை. ஆண்டவரை ஆராதிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவர் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் போது நம்ம உணராது இருக்கிறோம். அதனால தான் மறுபடியும் கொண்டு வருகிறேன். நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 27லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திரத்தின் விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திர ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தமுடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அப்படின்னு இயேசுவை பற்றின ஒரு வெளிப்பாட்டை இங்கே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நல்லா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதுதான் இயேசு. வார்த்தை அங்கே தேவனோடு இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அதை அங்கே யோவான் சொல்றாரு. இங்கே எவ்வளோ தெளிவாக அந்த நீதிமொழி எழுதினவங்க அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, இயேசுவை பற்றின வெளிப்பாடுகளை சொல்லுகிறார்கள். எத்தனை ஆச்சரியம்! தொடர்ந்து அதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி ஆண்டவர் அங்கே இருந்தார்னு போட்டிருக்கேன். ஆனால் இதை குறித்து எந்த மீனிங்கில் அவங்க எழுதுனாங்கனாக்க இயேசுன்னு எழுதுனவங்களுக்கே தெரியாது. அவங்க எதை சொல்கிறாங்கன்னா ஞானத்தை சொல்கிறாங்க. ஞானம் ஞானம் ஞானம்னு மனசில் வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்க அது கரெக்டாக இருக்கும். அந்த ஞானம் என்று சொல்லப்படுது யார்? அவர் தான் இயேசு. அந்த இயேசு அங்கே செல்ல பிள்ளையாக இருந்தாராம். அங்கே வாசிக்கும் போது எப்படி போடப்பட்டிருக்கிறது? அவர் செல்ல பிள்ளை, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சி, அவருடைய சமூகத்தில் இயேசு களி கூர்ந்து கொண்டிருந்தார். இன்னும் பிறக்கல, அவர் வார்த்தையாக தான் இருக்கிறார், மாம்சம் ஆகலை. அந்த நிலைமையை குறித்து அங்கே அவர்கள் ஞானம் இயேசு கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது 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 ப்ரூவ்டு, இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இயேசு தான் இது என்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில் இயேசுவை நம்ம பேர் சொல்லி இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கணும், இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொன்னால் பிதா கொடுக்காமல் இருப்பாரா? இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது மனசில் இயேசு அவருக்கு செல்ல பிள்ளை அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். நித்தமும் அவருடைய சமூகத்திலே மன மகிழ்ச்சியாக இருந்தாராம் இயேசு. அது இப்படி போட்டிருக்கு, அவர் சமூகத்தில் களி கூர்ந்து கொண்டிருந்தார். அவர் தான் இப்போ பூமியில் சரீரத்தில் பிறந்திருக்கிறார். அந்த இயேசு பேரை சொல்லி பிதாவிட்ட கேட்டால் அவர் கொடுக்காம இருப்பார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை குமாரன் மகிமைப்படும்படியாக அவர் அதை கொடுப்பார் என்று சொல்லி யோவான் 14 எழுதப்பட்டதை நம்ம வாசிக்க முடிகிறது. எனக்கு பிரியமானவர் மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? தேவனுக்கு மகிமை. யோவானில் இன்னொரு காரியமும் அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை இருந்துச்சு, தேவனத்தில் இருந்துச்சு, அது தேவனாக இருந்துச்சு. இயேசுவை தேவனு தான் அப்படி அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யோவான் எப்படி எழுதுறாரு? யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளரே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பரனோட மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு எழுதுறார். மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளால் அல்லேலூயா சொல்லாமல் இருக்க முடியாது. ரொம்ப அல்லேலூயா அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே?
நம்மளுக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்திலே இந்த விஷயம் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். துதின்னு சொல்லலை, துதிப்பீர்கள். அதிசயமாக நடத்தி வந்ததை உணர ஆரம்பித்து விட்டால் வாய் துதியினால் என்ன பண்ணிடும்? நிரம்பிவிடும். அதைத்தான் இந்த இடத்துல அங்கே அவங்களுடைய தெளிவாக சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அந்த வார்த்தை மாம்சமானது, சத்தியத்தினால நிறைந்தது, நமக்குள்ளரே வந்து இயேசுவாக அவர் பிறந்தார், பிறந்து நமக்குள்ளரே வாசம் பண்ணினாரு. அவரோட மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரானவருடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாய் நமக்கு எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டருக்கு மகிமை. அப்படியானா மனுஷன் அப்பத்தினாலே அதை இப்போ சொல்லலாமா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, இப்போ யோசிங்க, இயேசுவை மனசில் வச்சுக்கிட்டு அவரோட மாம்சத்தை நம்ம புசிக்கிறோம்ல, அதனால் அவருடைய நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது இல்லை. அப்படி யோசித்து பாருங்க. மனதுக்குள்ளார அவர் தான் அதிசயமாக நடத்தினார். அந்த இது வந்து பந்தியில் பங்கெடுத்துட்டு போகும்போது இனியும் நடத்துவார், இனி நடத்துவார், இன்றைக்கு நடத்துவார். இனி என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. இனிமேல் நான் நம்பிக்கையில் தான் போவேன், நம்பிக்கையில் தான், வசனத்தில் தான் போவேன், விசுவாசத்தில் தான் ஓடுவேன், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்பேன், ஒன்றை குறித்து கவலைப்படவே மாட்டேன், நான் தேவனுக்கு தெரியப்படுத்திடுவேன். அப்படி தான் பிலிப்பியர் போல் சொல்லும்போது, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படிலாம் நம்ம இருப்போம் அப்படின்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கு பந்தியில் பங்கெடுப்போன்னு அவருக்கு தெரியும். யாரெல்லாம் இதில் பங்கெடுப்பாங்கன்ட்டு இயேசுவுக்கு தெரியும். எப்போ தெரியும் தெரியுமா? எப்போ தெரியும்? சிலுவையில் தொங்குனார் பார்த்தீங்களா? தொங்கும்போது நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இறங்கி வா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இறங்கி வர ரொம்ப நேரம்லாம் ஆகாது. யாரை தேடுறீங்கன்னு கேட்டார். நசனாகிய இயேசுவை தேடுகிறோம் நான் தான் சொன்னார். பின்னிட்டு விழுந்தாங்க. அப்படி நடக்குமானால் சிலுவிட்டு இறங்கி வர முடியும், சிலுவிட்டு இறங்கி வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, சிலுவையில் தொங்கும் போது இப்போ யாரை சொல்ல முடியும்? ரென்னிஸ், அருமையான மகள் ரென்னிஸை பார்க்குறேன். இந்த ரென்னிஸு இந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பந்தி எடுக்கிறதுக்காக பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு வந்து தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கும். வசனம்லாம் கேட்கும். பயபக்தியோடு கண்ணீரோடு பந்தி எடுக்கும். அந்த பிள்ளை அழுது ஜெபம் போடும்போது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா என் கண்ணில் நீ மாட்டிக்கிட்டேன், இன்றைக்கி உன் பேரை சொல்கிறேன். அது கலர் ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு இல்லைல்ல, சுமார் கலரில் தானே இருக்குது ரெண்டிஸு. அந்த பிள்ளை அழுகும்போது கண்ணீரை நான் பார்த்துருக்கேன். அழுவும் பார்த்தா வெள்ளையாக வரும். அப்படி கொஞ்சம் சின்ன ஜெபம் பண்ணும்போது குடும்பத்துக்கு ஜெபம் பண்ண போவேன் எப்போயாவது இங்கே வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க. வெள்ளை அந்த கண்ணீர் பார்த்தாக்கா அப்படியே அவ்வளோ ஒயிட்டாக கண்ணீர் விழுவுறதை பார்த்துருக்கேன். எனக்கே ஞாபகம் இருக்கே, அவருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? சிலுவையில் அவர் தொங்கும்போது இந்த மகளை நினைச்சார். அதனால தான் இறங்கி வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இந்த பந்தியில் பங்கெடுப்போட மாமிசத்தை நீங்களும் நானும் புசிப்போம், ரத்தத்தை பானம் பண்ணுவோம் அப்படின்னு அவருக்கு இங்கே நம்ம பேராக தெரியும். இங்கே இருக்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் அவரால் பார்க்க முடியும், பேச முடியும். நம்ம மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தார். அதனால தான் அவர் சிலுவை விட்டு இறங்கி வரலை, அந்த பாடுகளை விட்டு இறங்கி வரலை. அவர் ஒருத்தரையும் பயமுறுத்தலன்னு போட்டிருக்கு. அவர் பாடுபடும் போது ஒருவரையும் பயமுறுத்தாமலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் நினச்சார்னா ஒரு பயமுறுத்து ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அவர் அடிக்க மாட்டாங்க. ரத்தம் சேர்ந்த அவரை ஈட்டியால் அவர் விழாவில் அந்த பட்டயம் உருவி போகாது. அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அவர் ஒருவரையும் பாடுபடும் போது அவர் ஒருவரையும் பயமுறுத்தலை அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இதை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது உங்களை என்னையும் நினைவு கூர்ந்தார். அதனால தான் அவர் என்ன செஞ்சார்? ஒரு வார்த்தை சொன்னார். லூக்கா 22:15. நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுவேன். இது வசனம் தான் எனக்கு பைபிளில் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், லூக்கா 22:15. நான் பாடுபடுகிறதற்கு முன்னே
உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். அல்லேலூயா, சோதரம். நல்லா மறுபடியும் சொல்லி பாருங்க. நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். அவருக்கு என்ன ஆசை? நான் இன்றைக்கு இது வியாழக்கிழமை நடந்த விஷயம். அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில் நடந்த விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு? நான் பாடுபட போகிறேன், என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிக்க ரொம்பவும் எனக்கு ஆசையாக இருந்தேன். அது இப்போ எனக்கு நிறைவேறிச்சு. இதோட முடிச்சுக்க போகிறேன். இதுக்கு மேலே இந்த பந்தியில் நான் பங்கெடுக்க மாட்டேன். நீங்கள் பங்கெடுப்பீங்க, என் மாம்சத்தை புசிப்பீங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுவீங்க. இதுதான் கடைசி. உங்களோட ஒருத்தர் 12 பேரோட சேர்த்து நான் என்ன பண்ணிடணும்? நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் அப்படி சொல்கிறார். ஐ ஈகர்லி டிசையர் டு ஈட் திஸ் சப்பர் பிஃபோர் ஐ சஃபர். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. ஐ ஈகர்லி டிசையர் டு ஈட் திஸ் சப்பர் பிஃபோர் ஐ சஃபர். அப்படி பாடுபடுகிறதுக்கு முன்பு உங்களோட பந்தியில் எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு எப்படி நமக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார், எவ்வளவாக நம்ம மேலே பிரியமாக இருந்திருக்கிறார். அந்த 12 பேரில் ஒருவன் காட்டி கொடுக்கிறவன் அவர் எப்படி பொறுத்து கொண்டார், எப்படி சகித்து கொண்டார். நம்ம மனுஷனை நேசிக்க மாட்டேங்கிறோமே. தப்பு பண்ணிட்டாக்க அவங்கள நேசிக்க மாட்டேங்கிறோம், கோபப்படுறோம், கசப்பு வெறுப்பு காயமெல்லாம் வந்துடுது, அவங்க பேர் கெடும்படி பேசுகிறோம். யோசித்து பாருங்க, இயேசுடைய சுபாவம் ஏன் நமக்குள்ளற இல்லை? ஏன் இல்லை? உங்களில் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியுடனே கூட அப்படிப்பட்டவங்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். பவுல் கலாத்தியருக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரே. நாம் ஏன் சீர்பொருந்த பண்ணலை? ஏன் அங்கீகரிக்கலை? ஏன் மற்றவங்களை அரவணைக்கலை? ஏன் நேசிக்கலை? தப்புன்னு தான் சொல்லணும். தப்புனா தண்டனை கூட கொடுக்கலாம், நமக்கு அதிகாரம் இருக்குமானால். ஆனால் அது தொடரக்கூடாதே. மன்னிக்கணுமே, மறக்கணுமே, அங்கீகரிக்கணுமே, அரவணைக்கணுமே, ஆசையாக இருக்கணுமே. ஆண்டவர் பாருங்கள், தன் சரீரம், இந்த சரீரத்தை நான் பஸ்காவை போல அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இவங்க இதை என்னை நினைவு கூறும்படி இதை காலமெல்லாம் செய்வாங்க. இதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ளார நித்திய ஜீவன் உண்டு. அவங்க இந்த பந்தியிலே பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை பாத்திரமாக பந்தி எடுக்கணும், அபாத்திரமாக அசால்ட்டாக பந்தி எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிடுச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு. அதுபோல் வந்துட்டு கொடுக்குறாங்க, எடுக்கிறேன். அப்படி இருந்தால் அது ஆவியானவருக்கு தெரியும், பரலோக கணக்கு தப்பாக போகாது. நம்மளை ஜட்ஜ் பண்ணுகிறவர் அவர். அப்படியானால் பாத்திரவான்களாக பங்கெடுத்தால் அந்த பந்தி இயேசுடைய சரீரம் நமக்குள்ளார போக அவருடைய ரத்தம் நம்ம பானம் பண்ண நம்ம ஆவிக்குரியவங்களாக மாறிவிடுவோம். உலகத்தை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். உலகம் என்னது, பணம்னா என்ன, பதவினா என்ன, நம்மளுடைய சொத்து சுகம்னா என்ன, நான் யார், என் இயேசு யார் அப்படி நினைக்கும் போது தான் அங்கே மனதுக்குள்ளார அவர் வந்து நான் சம்பாதிக்கிறதுனால அல்ல, நான் அப்போ சாப்பிட்றதுனால அல்ல, அவர் வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையினாலையும் நான் அந்த உலகத்தில் பிழைப்பேன், நித்திய ஜீவனை எனக்கு அவர் கொடுப்பார். அந்த எண்ணத்துக்குள்ளரே நீங்களும் நானும் போய்விட முடியும். பாருங்கள், இப்படி ஒரு அருமையான வசனம். இது முடிவாக ஒரு வசனம் நான் சொல்லி முடிக்கலான்னு பார்க்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26:29 வாசிக்கிற பொழுது, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த வசனம் எப்படி? இவர் இப்போ காட்டி கொடுக்கப்பட போகிறாரு. அவர் போய் சிலுவையில் அரைஞ்சிட போகிறாங்க. அவர் நான் இன்னொருத்தரும் பந்தியில் பங்கெடுக்கலை, இது போல் இந்த பந்தி நமக்கு நான் நவமானதாக நான் புசிக்க வரட்டும், இதில் பானம் பண்ண மாட்டேன், பந்தியில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ ஆண்டவர் நவமானதான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த நவமானதா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நல்லா கவனியுங்கள். இது நம்மளுக்கு ஆண்டு தோறும் முடிச்சிட்டாரு, வியாழக்கிழமையோடு முடிச்சுட்டு அவர் சிலுவைக்கு போயிட போகிறார், மரித்து விட போகிறார், அவர் உயிர் தெழுவார், பரலோகம் போவார். ஆனால்
இன்னமும் இந்த பந்தியில் அவர் பங்கெடுக்கலை அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுடைய கல்யாணம் வரும், இயேசுவுக்கு கல்யாணம் வரும். அது அது அவர் மணவாளர், நம்மளாம் மணவாட்டிகள். ரசத்தையும் புதிதானதாய் நவமானதாய் அங்கே நான் புசிப்பேன், அதுவரை நான் புசிக்க மாட்டேன்ப்பா, நீங்கள் புசிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா பிரியமானவர்களே? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பந்தியில் கூடி வரீங்களோ அப்போல்லாம் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். ஆண்டவர் பிறந்த நாளையா நினைவு கூற சொன்னார்? அவர் மரண நாள். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், எனக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானம், பிதாவோட சமாதானம் பண்ணி வைக்கிற ஆக்குன தீர்ப்பு அவர் மேலே வந்தது, அவருடைய தழும்புகளால் அப்படிலாம் போடப்பட்டிருந்த வசனத்தெல்லாம் மனதில் வைத்து யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அப்படியானால் இயேசுடைய சரீரம் அவர் பிற்கப்பட்டது எனக்காக, என் பாவத்துக்காக அவர் என் கண்களினால் நான் செய்த பாவத்துக்காக கண்களிலே அந்த முடி வெளியில் பட்டதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. அப்புறம் மாம்சத்தில் நான் செஞ்ச பாவத்துக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. நான் ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் ரத்தம் சிந்தினார், நான் தண்டிக்கப்பட்டவர் தண்டிக்கப்பட்டார். இதெல்லாம் மனசில் வச்சு பாருங்கள். அப்படிலாம் மனசில் வச்சு பார்க்கும்போது அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும். எப்போல்லாம் பந்திக்கு வர பண்ணீங்க, நான் உங்களுக்காக மறிச்சேங்கிறது எப்போல்லாம் பந்திக்கு வரீங்களோ அப்போல்லாம் நினைவு கூர்த்துக்கிட்டே இருங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ ஒரு நாள் நீங்கள் மணவாட்டியாக பரலோகம் வருவீங்க. அப்படி நீங்கள் வரும்பொழுது அந்த பரதீசியில் அந்த கல்யாணம் நடக்கும், அந்த கல்யாணம் மணவாளுடைய கல்யாணம் நடக்கும், ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் நடக்கும். அப்போ தான் உங்களோட அந்த பந்தியில் நான் புசிப்பேன், அதுவரை நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து தன்னை சிலுவைக்கு விட்டு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. சத்தமர் அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு மகிமை. நான் அடிக்கடி பந்தி வரும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், இப்படி இருக்க. இதுவரை பேசிகிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் ஒரே வார்த்தையில் இப்படி இருக்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு இந்த வசனத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் விட்டு கொடுத்து பந்தி எடுக்க போகிறீர்கள்? யோசிச்சு பாருங்கள். இப்படி இருக்க எப்படி இருக்குது? இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் ஒரே வார்த்தையில் இப்படி இருக்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எழும்பினர்.